நானும் படத்தை எடுத்து வச்சுருக்கேன், எல்லாரும் வந்து பாருங்க அப்படின்னு சொன்னால் யாரும் பார்க்க மாட்டாங்க திருமோகன். நீங்கள் எடுத்த படம் சிறப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மக்கள் வந்து அந்த படத்தை பார்க்க ஓடி வருவாங்க. நீங்கள் வந்து கூவிக்குன்னு அழைக்கணும்னு அவசியமே கிடையாது, லைவில் அழணும்னு கூட அவசியம் கிடையாது. உங்களுடைய கண்டென்ட் மக்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா கண்டிப்பாக அந்த கண்டென்ட்டை பார்க்க, அதாவது உங்கள் பாஷையில் சொல்லப்போனால் உங்களுடைய கிராஃப்டை பார்க்க மக்கள் தேடி ஓடி வருவாங்க. நீங்கள் வந்து இதே தேதியில் வந்து மங்காத்தா படத்தை வெளியிட்டாங்க, அதனால தான் எங்களுக்கு வந்து கூட்டம் கூடலை. நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, அதனால தான் எங்களுக்கு வந்து கூட்டம் கூடலை. ரஞ்சித்துக்கு கிடைச்ச பட்ஜெட் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேது, அதனால தான் எனக்கு வந்து கூட்டம் கூடலை. மாரி செல்வராஜ் அவர்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்க மாட்டேது, அதனால தான் கூட்டம் கூடலை. வெற்றிமாறன் அவர்களுக்கு கிடைச்ச பட்ஜெட் எனக்கு வந்து கிடைக்கல, அதனால தான் எனக்கு வந்து கூட்டம் கூடலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் கிராஃப்ட் மேலே அவநம்பிக்கையாக இருக்கீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கிற கம்பாரிசனே முதல்ல தப்பாக இருக்குது. 30 நாட்களில் வந்து அவதார படத்தை எடுத்து முடித்த மாதிரி தான் நான் திரௌபதி படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பாரிசன் வைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுவே வந்து ஃபஸ்ட்டு வந்து தப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து ஒரு ப்ராசஸ்க்கு உட்படுத்திக்கோங்க. நிறைய புத்தகங்களை படிங்க, நிறைய படங்களை பாருங்கள், நிறைய இன்ஸ்பயர் ஆகுங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்பயர் ஆகுங்க. நீங்கள் வந்து ப்ராப்பகண்டா படமாகவே எடுங்க, மதவாத படமாகவே எடுங்க, சாதியவாத படமாகவே எடுங்க, வலதுசாரி சிந்தனையுடைய படங்களாக கூட எடுங்க. ஏன்னா நிறைய படங்கள் இப்போ நார்த்தில் வந்துட்டுருக்கு, ஆல் ஓவர் இந்தியா, ஆல் இண்டஸ்ட்ரியில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த படங்கள்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. ஈவன் வந்து அது வலதுசாரி சிந்தனையுடைய படங்களாகவும் இருக்கட்டும், மதத்தை தூக்கி பிடிக்கிற படங்களாக கூட இருக்கட்டும், ஜாதியை தூக்கி பிடிக்கிற படங்களாக கூட இருக்கட்டும், சில படங்கள் ஓட தான் செய்யுது. ஏன்னா அவங்க மேக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்களுடைய கிராஃப்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுடைய கிராஃப்ட் நல்லா இருக்க பிடிச்ச போய் தான் நிறைய மக்கள் வந்து பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு கிராஃப்ட்டை கொடுக்கும் போதும், நல்ல ஒரு படத்தை நீங்கள் வந்து வைக்கும் போதும் கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து உங்களுடைய படத்தை நோக்கி கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா இப்போ வந்திருக்கிற சிறை படமே அதற்கான மிகச்சிறந்த ஒரு உதாரணம். அதுவும் ஒரு லோ பட்ஜெட் படம் தான். அது ஒன்றும் 1000 கோடி ரூபாய் பட்ஜெட் கிடையாது, 100 கோடி ரூபாய் பட்ஜெட் கிடையாது அந்த படத்துக்கு. ஆனாலும் அந்த சிறை திரைப்படம் திரையரங்குகளில் நல்லா ஓடிச்சு. இப்போ ஓடிடி தளங்கள்லேயும் நல்லா ஓடிட்டுருக்கு. அப்படின்னா பட்ஜெட் வந்து இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நல்ல ஒரு ஸ்கிரிப்டை வந்து நீ சூஸ் பண்ணுங்கள். பாகுபலி மாதிரி ஒரு படம் எடுக்குன்னு சொன்னால் பாகுபலி மாதிரி ஒரு பட்ஜெட் தேவை. உங்களை நம்பி ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நீங்கள் முன்னாடி என்ன பண்ணியிருக்கீங்க, அந்த ஸ்கிரிப்ட் என்ன பேசுது, இதெல்லாம் பார்த்து தான் ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வருவானுங்க. அதெல்லாம் விட்டுட்டு அவங்களாம் பட்ஜெட் கிடைக்கிது, எங்கெல்லாம் பட்ஜெட் கிடைக்கல, அதனால தான் வந்து இந்த மாதிரி பட்ஜெட் உடைய ஒரு படத்தை நான் எடுத்து கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்புடையதா இல்லை திரு மோகன்ஜி அவர்களே. ஒரு சஜஷன் சொல்கிறேன், ஒரு சிம்பிள் சஜஷன், நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய கிராஃப்டை வந்து நீங்கள் நல்லதாக கொண்டு வரணும்னா உங்களை நீங்கள் வந்து சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. நிறைய படிங்க, நிறைய படத்தை பாருங்கள், இன்ஸ்பயர் ஆகுங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்பயர் ஆகி நல்ல ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்கள். வெகுஜன மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இவந்தோ நீங்கள் அந்த உங்களுடைய கருத்துக்களை திணிச்சிக்கோங்க. சாதியை தூக்கி பிடிக்கிற மாதிரி, மதத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி, வலதுசாரி சிந்தனையை தூக்கி பிடிக்கிற மாதிரி எந்த ஒரு கருத்தையாவது அதை உள்ளே திணிச்சு படத்தை எடுங்க, வேணான்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இங்கே வந்து எல்லாருக்கும் கருத்து சொல்ல உரிமை இருக்குது, அதுதான் அரசியல் சட்டமும் சொல்லுது. உங்களுக்கும் உரிமை இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள், வேணான்னு சொல்லவே இல்லை. அந்த படத்தை படமாக எடுங்க. அந்த கிராஃப்டை சொல்கிறீங்களா நீங்கள், அந்த கிராஃப்டை வந்து எல்லாருக்கும் பிடித்த மாதிரி எடுங்கன்னு தான் சொல்கிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடித்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் கருத்தில் உடன்படுறாங்களோ இல்லையோ படத்தை வந்து கண்டென்ட்டை வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க, உங்கள் கருத்தை வந்து பார்ப்பாங்க. சரிங்களா மோகன்?